எந்த நாட்டுக்காரனா இருந்தாலும் சரி, அவனுடைய நாட்டினுடைய வரலாற்றை பத்தி ரொம்ப பெருமையா பேசுவான். அமெரிக்காக்காரன் நாங்க தான் இந்த உலகத்தையே வழி நடத்துறோம் அப்படின்னு சொல்லுவான். பிரெஞ்சுக்காரன் இந்த உலகத்துக்கு சுதந்திரம், சமத்துவம் இதெல்லாம் நாங்க தான் காமிச்சு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லுவான். இங்கிலீஷ்காரன் எங்களை மாதிரியான ஒரு வரலாறு வேற எந்த நாட்டுக்கும் கிடையாது அப்படின்னு சொல்லுவான். ஆனா இதுல உண்மை என்னன்னா, இவங்க எல்லாரும் சொல்லக்கூடிய இந்த பல விஷயங்களை இந்த உலகத்துக்கே சொல்லி கொடுத்தது நம்மளுடைய நாடுதான். நம்மளுடைய வரலாற்றிலிருந்து படிச்சுக்கிட்டது தான் இதெல்லாம். ஆனா ரொம்ப வேதனையான விஷயம் என்னன்னா, நம்மளுடைய வரலாறை நாமளே படிக்கிறது இல்ல, புரிஞ்சுக்கிறது இல்ல, மறந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ஒரு வேதனையான ஒரு விஷயம். அதை மறக்க கூடாது, நம்மளுடைய வரலாறை நாம விட்டுடக்கூடாது, உணரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வரலாற்றுல வாழ்ந்த சிறந்த மனிதர்கள் அவருடைய சாதனைகளை பற்றி, அவர்களுடைய தியாகங்களை பத்தி பேசுறதுக்காகத்தான் இந்த பதிவு. அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இது தடம் யூடியூப் சேனல். தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதிப்பவன் மாமனிதன். இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்மளுடைய இந்தியா அப்படிங்கிற இந்த நாடு பல இன மக்களுடைய வேறு வேறு கலாச்சாரங்களை கொண்ட மக்களுடைய ஒரு தொகுப்பானகி ஒரே நாடாக இருக்கு. இதே மாதிரிதான் வரலாற்றிலையும் இருந்துச்சு. பல்வேறு இன மக்களை ஆட்சி சின்ன சின்ன ராஜ்யங்களாக, சமஸ்தானங்களாக, மன்னர்களால் ஆளப்பட்ட ஒரு இதாகத்தான் இந்த நாடு. இதே மாதிரி வேற வேற மன்னர்களுடைய ராஜ்யங்களாக இருந்துச்சு. ஆனா இந்த நிலப்பரப்புக்கு பொதுவான ஒரு பெயர் இருந்துச்சு, பரத கண்டம் அப்படிங்கிறது. அதாவது இந்த நாடுகள் தனித்தனி மக்கள் வேற வேற இனங்களாக, வேற வேறு நாடுகள் சின்ன சின்ன ராஜ்யங்களாக இருந்தாலும் இந்த ஒட்டுமொத்த அந்த நிலப்பரப்பு பரத கண்டமாக இந்த உலகத்துக்கு கொடுத்தது நிறைய விஷயங்கள். இந்த மற்ற உலக நாடுகள் ரொம்ப காலம் கழிச்சு தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த அவங்க தெரிஞ்சுக்கிட்டதே இந்த பரத கண்டத்தினுடைய இந்த மக்கள் கிட்ட இருந்து, இந்த இனத்துக்கிட்ட இருந்துதான், இந்த நிலப்பரப்பு கிட்ட இருந்துதான். அதுதான் நம்மளுடைய வரலாறு, நம்மளுடைய பாரம்பரியம். இந்த உலகத்துக்கே முன்னோடி அப்படிங்கிறது நம்ம தான் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த தேசத்துல பல உன்னதமான மனிதர்கள், நம்ம போற்றி பரப்ப வேண்டிய மனிதர்கள் நிறைய பேர் வாழ்ந்திருக்காங்க. அவங்களை பற்றிய பதிவுகள் தான் இந்த பதிவு. எத்தனையோ வரலாற்று சிறப்பு மிக்க மனிதர்கள் பல தியாகங்களையும் சாதனைகளையும் நம்ம நாட்டுக்காக செஞ்சிருக்காங்க. அவங்க எல்லாரும் இந்த நாட்டினுடைய வேர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்கள பார்த்து தான் அடுத்த தலைமுறை உருவாகி இருக்கு. அவங்கள பார்த்தது இவங்கள மாதிரிதான் நாமளும் வாழணும் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிளை எடுத்துக்கிட்டு தான் அடுத்த தலைமுறை உருவாகிட்டு இருக்கு. நாம கத்துக்கிட்ட அந்த பாடத்தை நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியதுதான் நம்மளோட கடமை. இவங்களை பார்த்துதான் நாங்க வளர்ந்தோம், நீங்களும் இவங்களை பார்த்தே வளர்ந்து வரணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரு கடமையாக அடுத்த தலைமுறை கொண்டு போய் சேர்க்கணும். அந்த வகையில நம்ம தமிழ்நாட்டினுடைய சரித்திரத்துல பல மாமனிதர்கள் இருக்காங்க, வாழ்ந்திருக்காங்க. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு பெண்மணி அப்படின்னா வீரமங்கை வேலு நாச்சியார். தமிழ்நாட்டுடைய வரலாற்றுல கண்டிப்பாக எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பெண்மணி. ஆனா ரொம்ப துரதிருஷ்டவசமாக இன்னைக்கு ஒரு மறக்கப்பட்ட அவங்களுடைய வரலாறு பலரும் மறந்து விட்ட, ரொம்ப வசதியாக மறந்து விட்ட ஒரு விஷயமா இருக்கு அப்படிங்கிறது தான் வேதனை. ராமநாதபுரம் சமஸ்தானத்தினுடைய இளவரசியாக பிறந்த வேலு நாச்சியார் அவர்கள் அவருடைய முத்துவடுகநாத தேவர் அப்படிங்கிற மன்னருக்கு மனைவியாக போறாங்க. அங்க ஒரு அரசியாக அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கும் போது பிரிட்டிஷ்காரங்க இந்த நவாபோட சேர்ந்துகிட்டு இவங்க ஒரு போர் தொடுக்கிறாங்க. இவங்க ராஜ்யத்து மேல போர் தொடுக்கிறாங்க. அந்த போர்ல இவருடைய அந்த கணவர் முத்துவடுகநாத தேவர் கொல்லப்படுறாரு. ஆனா வேலு நாச்சியார் தன்னுடைய பாதுகாவலர்களோட எப்படியும் அங்கிருந்து தப்பிச்சு போறாங்க. இவங்க சின்ன வயசுலயே அந்த ஒரு இளவரசியாக இருந்ததுனால அந்த மார்ஷல் ஆர்ட்ஸ்ல, அந்த சண்டை பயிற்சிகள்ல எல்லா வகையிலும் கற்று தேர்ந்த ஒரு வீர பெண்மணி. அதனால தன்னுடைய கணவர் இறந்தாலும் தன்னுடைய இதை விடாம அந்த எதிரிகள்கிட்ட பிடிபடக்கூடாதுன்னு தன்னுடைய பாதுகாவலர்களோட ஒரு ட்ரூப்போட தப்பிச்சு போறாங்க வேலு நாச்சியார். கணவர் இறந்துட்டாரு, ராஜ்யம் பிடிபட்டுருச்சு, இனி நம்ம என்ன செய்யறது அப்படின்னு இடிஞ்சு போய் உட்கார்ல. அடுத்து என்ன செய்யணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. அவங்களுக்கு உறுதுணையாக தமிழ்நாட்டினுடைய வரலாற்றுல சிறந்த வீரர்களான மருது சகோதரர்கள் அவருக்கு உறுதுணையா இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம திண்டுக்கல் ஆட்சி செஞ்ச அந்த மன்னர் ஹைதர் அலியுடைய உதவியும் நாடி அவங்கள திருப்பி அந்த ராஜ்யத்தை பிடிக்கிறதுக்கான முயற்சிகள்ல இறங்கினாங்க. ஒரு படையை திரட்டுனாங்க. சீக்கிரமே அந்த பிரிட்டிஷ்காரங்களை தாக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி திட்டம் தீட்டி அதுக்கான ஆயுதங்களை செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களே ஒரு நல்ல ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ்ல ட்ரைனிங் இருந்ததுனால இவங்களை போல
பல வீர பெண்மணிகளை உருவாக்கி அந்த பெண்களை கொண்ட ஒரு படையையும் உருவாக்குனாங்க வேலு நாச்சியார். சரியான சந்தர்ப்பம் வரும்போது அங்க இதுல இருந்த பிரிட்டிஷுடைய அந்த படைத்தளத்தை தாக்குறதுக்காக திட்டம் போட்டு போய் தாக்க ஆரம்பிச்சாங்க. அன்னைக்கு இவங்க செஞ்ச விஷயம் இன்னைக்கு வரலாற்றுல இப்படிப்பட்ட பெண்கள் எல்லாம் நம்ம வாழ்ந்திருக்காங்க, நம்மளுடைய முன்னோர்களா இருந்திருக்காங்க அப்படின்னு நம்ம நினைச்சு பூரிக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்படிப்பட்ட வீர பெண்மணிகள் நம்ம வரலாற்றுல இருந்திருக்காங்க அப்படின்னு உண்மையில நம்ம நினைச்சு பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம். 1780 இவங்க இந்த பிரிட்டிஷார் பிடிச்சிருந்த சிவகங்கை கோட்டையை மறுபடியும் தன்னுடைய படையோட தாக்குறாங்க வேலு நாச்சியார். நம்ம சொன்ன மாதிரி இவங்க ஒரு பெண்களை வச்சு ஒரு படை வீர பெண்மணிகளுக்கு பயிற்சி கொடுத்து ஒரு பெண்களை வச்சே ஒரு படையை உருவாக்கி இருந்தாங்க. அந்த படையுடைய தலைவியாக கமாண்டராக குயிலி அப்படிங்கிற ஒரு பெண் இருந்தாங்க. அந்த குயிலி யாரும் நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு வீர செயலை இந்த போர்ல செஞ்சாங்க. என்ன பண்ணாங்கன்னா, உடம்பு முழுக்க நெய்ய பூசிக்கிட்டு அந்த பிரிட்டிஷோடைய அந்த ஆயுத கிடங்கு அந்த கேரிசன்ல போய் உடம்பு பூரா நெய்ய பூசி அதுல நெருப்பு வச்சுக்கிட்டு அந்த ஆயுத கிடங்குல போய் விழுந்துட்டாங்க. அந்த ஒட்டுமொத்த ஆயுத கிடங்கும் வெடிச்சு சிதறிடுச்சு. மொத்த பிரிட்டிஷ் படைக்கு மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் எஞ்சி இருந்த படைகளை ஈஸியாக ஜெயிச்சு மறுபடியும் அந்த சிவகங்கை கோட்டையை கைப்பற்றினாங்க வேலு நாச்சியார். கைப்பற்றி அடுத்த 10 வருடங்கள் அந்த கோட்டையில இருந்து ஆட்சி செஞ்சதுக்கு அப்புறம் மருது சகோதரர்கள்கிட்ட அந்த ஆட்சி பொறுப்பை கொடுத்துக்கிட்டு போறாங்க வேலு நாச்சியார். இன்னைக்கு பெண்கள் உரிமை, சம உரிமை, சமத்துவம் எல்லாம் நம்ம பேசுறோம். ஆனா அன்னைக்கே ஒரு பெண்ணாக என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத நிரூபிச்சாங்க. அதுவும் உலகின் முதல் ஒரு தற்கொலை படை தாக்குதல், ஒரு தற்கொலை சூசைட் பாம்பர் அப்படிங்கிறது ஒரு பெண் செய்ய முடியும் அப்படின்னு அந்த அளவுக்கு ஒரு பெண்ணுனா எப்படிப்பட்டவள், அவளால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத உணர்த்தின அந்த வீர பெண்மணி தான் வேலு நாச்சியார். இவங்களுடைய வரலாறு அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம ஒரு பாடமாக இருந்தா மட்டும் பார்த்தாது. ஒவ்வொரு நாளும் நாம அதை தெரிஞ்சுக்கணும். இப்படிப்பட்ட பெண்கள் வாழ்ந்த ஒரு இதுல வம்சத்துல நாம வந்திருக்கோம். நம்மளுடைய முன்னோர்கள்ல இப்படிப்பட்ட பெண்கள் எல்லாம் இருந்திருக்காங்க. இவங்கள மாதிரி நம்மளும் இருக்கணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு மனிதனும் அதை நினைச்சு நம்ம இது பண்றது தான். அதுக்காகத்தான் நம்மளுடைய வரலாறு அப்படிங்கிறது இருக்கு. அதை நம்ம மறந்துடக்கூடாது. அதை நம்ம வரலாறு அப்படிங்கிறது நம்மளுடைய வருங்கால சந்ததியை வடிவமைக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை நம்ம விட்டுறக்கூடாது. அதை பாதுகாக்கணும். அதை பெருமையா நாம அடுத்த தலைமுறைக்கு எடுத்து சொல்லணுங்கிறத உணர்த்தக்கூடியதுதான் இந்த பதிவு. இந்த பதிவு உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தடம் பதிப்போம்.